ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். சங்கீதம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும். பேசிய வார்த்தைகள் என்றும் மாறவே மாறாது. பேசிய பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பேசிய வார்த்தையின் ஆழம் மாறாது. சிலருடைய வார்த்தைகள் ஊக்கப்படுத்தும், சிலருடைய வார்த்தைகள் சோர்வுக்குள்ளாக்கும், சிலருடைய வார்த்தைகள் தைக்கிறது, சிலருடைய வார்த்தை உள்ளத்தை தைக்கிறதாக இருக்கும். எது எப்படியானாலும் சரி, எது எப்படியானாலும் சரி, நீங்க பேசும் வார்த்தையில் கவனமாக இருங்க தேவ பிள்ளைகளே. அதுபோல உங்க வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். நான் நல்லா இருப்பேன், நான் நன்றாக இருப்பேன், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்க. உங்கள் வார்த்தையை ஆண்டவர் கேட்கிற மாதிரி காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தெளிவாக உங்க வார்த்தைகள் இருக்கட்டும் தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளையை கேட்கிறதை சரியாக ஆண்டவரிடத்துல கேளுங்க. தேவப்பிள்ளையே, சில ஜனங்களு எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, எனக்கு இதை தாரும் ஆண்டவரே என்று எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் தேவையில்லாததை கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளாம தான் போகிறாங்க. தேவப்பிள்ளையே, நீங்க அப்படி பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. நீங்க உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு நியாயமான தேவை என்ன, நியாயமான தேவை என்ன இருக்கிறதோ அதை மட்டும் தேவ சமூகத்தில் கேளுங்க. தேவன் உங்களுக்கு 100க்கு 100 தருவார். உங்கள் கடன் பாரங்கள், வியாதிகள், உங்கள் கடன் பாரங்கள் மாற, வியாதிகள் மாற, பண நெருக்கடி மாற, வேலை இல்லாத பிரச்சனை மாற, உங்க குடும்பத்தில் திருமண தடைகள் மாறுவதற்கு, நீங்க இழந்த பணத்தையும் பலத்தையும் திருப்ப கிடைப்பதற்கு, குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் மன குழப்பங்கள், மன வேதனைகள், மன சஞ்சலங்கள் மாறுவதற்கு, உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாவதற்கு, உங்கள் பாவத்தில் விடுதலை கிடைப்பதற்கு, போதை பழக்கத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக, கணவனை இழந்த மனைவியை இழந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு, மந்திரவாதங்களில், செய்வினை கட்டுகளில் பிடிப்பட்டவர்கள் விடுதலைக்காக, பயத்தின் ஆவியில் மரண கட்டுகளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக, உங்கள் வீட்டில் உள்ள வயதான பெற்றோர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க, இன்னும் அநேக வருடங்கள் அவர்கள் உயிரோடு இருந்து சந்தோஷமாக இருப்பதற்கு, உங்க எல்லா காரியங்களும் சமாதானமாய் முடிவதற்கு தேவனிடத்தில் கேளுங்க தேவ பிள்ளைகளே. அது தேவன் தருவாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தேவன் 100க்கு 100 தருவார். ஆண்டவர் உங்க உண்மையான வார்த்தைகளுக்கு பதில் தருவார் தேவ பிள்ளைகளே. நீங்கள் எதை தியானித்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் காரியங்களை தெளிவானதாக கனமான வார்த்தையினால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் உண்மையான வார்த்தைகளுக்கு பதில் தருவார். உங்களை அவர் கவனித்து நடத்துவார் பிள்ளைகளே. உங்கள் எல்லா காரியங்களையும் 100க்கு 100 நிறைவேற்றுவார். அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு கவனமாக இருங்க. இனி உங்கள் வார்த்தைகளுக்கு பதில் தரும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரே, எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் எசப்பா, என் வார்த்தைகளை யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு என் வார்த்தைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் பேசுகிறதுக்கு எசப்பா, நான் பேசுகிற தோல்வியான வார்த்தைகளை என் வாயிலிருந்து அகற்றுங்க ஆண்டவரே. என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உண்மை உள்ளதாகவும், கனம் உள்ளதாகவும், பாசிட்டிவானதாகவும், உமக்கு பிரியமான வார்த்தைகளாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. என் வார்த்தைகளையும் என் விண்ணப்பங்களையும் கேட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் தியானத்தை நீர் கவனிங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களின் வார்த்தைகளுக்கு, ஒவ்வொரு பேசும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.